அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு நமது ஒலத்தூர் ஒன்றியத்தை சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களும் மற்றும் உயர்நிலை, மேல்நிலை, நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் உதவி பெறும் தொடக்க நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றிணைத்து மாணவர் நலன் ஆசிரியர் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து, அதன் சார்பாக நாம் தொலைக்காட்சியில் மூலமாகவும் வலைதளங்கள் மூலமாகவும் நாம் நெஞ்சை நெகிழ செய்த இந்த வெள்ள காட்சிகளை பார்க்கும் பொழுது நமது ஒன்றியத்தை சார்ந்த அனைத்து ஆசிரியர்களும் ஒருங்கிணைத்து நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் முடிவு செய்தோம். அதற்காக உங்களுடைய பேராதரவை நல்கி பொருள்களையும் வாரி வழங்கி உங்களாலான உதவிகளை செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது ஒலத்தூர் ஒன்றியத்தின் சார்பாகவும் இந்த சிறப்பான வெற்றியை பெற உங்களுடைய ஆதரவு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் வசூலான தொகை அனைத்தும் உரியவரிடத்தில் சேர்ப்பதற்கு நமது ஒலத்தூர் ஒன்றிய ஆசிரியர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அவருக்கு நமது மாணவர் நலன் ஆசிரியர் சார்பாக மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேவை செய்து வாழ்வதே ஆனந்தம், கண்ணீர் துளிகள் துடைப்பதே பேரின்பம். ஜாதியும் பேதங்களும் போனதே, பூமியில் மனிதம் இன்று வென்றதே. சேவை செய்து வாழ்வதே ஆனந்தம், கண்ணீர் துளிகள் துடைப்பதே பேரின்பம். அன்பே விதி என்ன முடிவாச்சு, ஒரே இனம் என இணைந்திடலாச்சு, அன்பே விதி என முடிவாச்சு. நானும் நீயும் என்ற நிலை போச்சு, நாம் தான் ஒன்றென கலந்தாச்சு. நானும் நீயும் என்ற நிலை போச்சு, நாம் தான் ஒன்றென கலந்தாச்சு. மனித நேயத்தை நேரில் பார்த்தோம், மதங்களை மறந்து வணங்குகிறோம். உதவி செய்வது என்று ஆசிரியர்கள் தீர்மானித்த பிறகு அது எங்கே செய்வது என்பதை பற்றி அனைவரும் கலந்து பேசினார்கள். சென்னை மற்றும் கடலூர், திருவள்ளூர் மற்ற மாவட்டங்களில் செய்வது என்பதற்காக ஆசிரியர்கள் பேசும்போது அங்கு ஏராளமான உதவிகள் அந்த பகுதிக்கு வந்து அவர்களுக்கே அதிகமான பொருட்கள் வந்ததன் காரணமாக தேவைகள் அங்கு குறைவாக இருந்ததனால் அதற்கு பிறகு எங்கு அதை நாம் பயனுள்ள வகையிலே செய்வது என்பதை யோசித்த பொழுது நமக்கு அருகாமையில் உள்ள மரக்காணம் ஒன்றியம் ஆசிரியர்கள் அங்கு கல்வி பயிலும் மாணவர்கள் மிகவும் இந்த மழையினாலே பாதிக்கப்பட்டார்கள் என்பதை கேட்டறிந்தோம். அதன் பிறகு அங்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை என்ன செய்வது என்பதையும் ஆசிரியர்கள் கலந்து அவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை நல்ல முறையில் சீரிய முறையிலே அனைவரும் கலந்து அவர்களுக்கு பயனுள்ள பொருட்களை பெற்று அவர்களிடத்தில் வழங்குவது என்று அனைவராலும் தீர்மானிக்கப்பட்டது. பெருங்கோபம் இயற்கை
தாயிடம் கருணை இல்லையா? ஐயோ இதுதான் யார் சாபம்? இயற்கை அழித்து வாழ துணிந்தோம், தவறுகள் செய்தோம், பொறுத்தருள்வார். சேவை செய்து வாழ்வதே ஆனந்தம், கண்ணீர் துளிகள் துடைப்பதே பேரின்பம். மரக்காணம் ஒன்றியத்தை தேர்ந்தெடுத்து மரக்காணத்தில் பள்ளி மாணவர்களுக்கு பொருள்கள் வழங்கலாம் என்று சிலர் போர்வை, பாய் போன்ற பொருள்களை கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் மற்ற ஆசிரியர்கள் நாம் கல்வி பணியில் பணிபுரிகிறோம், அதனால் கல்விக்கு தேவையான பொருட்களை கொடுக்கலாம் என்று செய்து அதன் பிரகாரம் 2 விதமாக பேக் பண்ணி அந்த பொருளை நாங்கள் அனைத்து ஆசிரியர் நண்பர்களும் புறசூழ மரக்காணம் ஒன்றியத்திற்கு சென்றோம். எந்தை முன்னோர்கள் எடுத்து சொன்னது எல்லாம் அன்பே, அன்பு மயம். மழை வரலாம், பெரும் புயல் வரலாம், நல்ல மனிதர்கள் சேர்ந்தால் வென்றிடலாம். எத்தனை யுத்தங்கள் கண்ட நாடிது, எழுந்தோம் விழுந்தோம் வளர்ந்து வந்தோம். ராணுவ வீரர்கள் மாணவர் பாமரர் யாவரும் ஒன்றென கூடினார். ஒன்றுமில்லாமல் போன வாழ்க்கையில் ஒளி விளக்குகளை ஏற்றினார். வார்த்தைகள் இல்லை உங்களை போற்றிட, உங்களை தொடர்வோம் நாங்களே. உங்களை தொடர்வோம் நாங்களே. சேவை செய்து வாழ்வதே ஆனந்தம், கண்ணீர் துளிகள் துடைப்பதே பேரின்பம்.